He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். தமிழக வெற்றி கழக பொதுச் செயலர் ஆனந்துடன் தேர்தல் வியூக ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் உள்ள ஆதவ் அர்ஜுனாவின் இல்லத்தில் இவர்கள் இருவரும் சந்தித்து ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று தாவேக தலைவர் விஜயோடு பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை நடத்தியிருந்தார். இன்றைக்கு தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்துடன் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை நடத்துகிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். நேற்று 2 ஆவணங்கள் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு விளக்கினார் என்ற செய்தியையும் நாம் பார்த்திருந்தோம். அரசியல் வட்டாரத்தில் தற்போது இது முக்கியத்துவம் வாய்ந்த ஓர் செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்தோடு பிரசாந்த் கிஷோர் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சென்னையில் உள்ள ஆதவ் அர்ஜுனாவின் இல்லத்தில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைகிறார். சந்தானம், என்ன விவரம்? திலகவதி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை பிரசாந்த் கிஷோர் நேற்று சந்தித்து ஒரு 2.5 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருந்த நிலையில தற்போது பிரசாந்த் கிஷோரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரடியாக சந்தித்து பேசி வருகிறார். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனுடைய இல்லத்துல இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. பிரசாந்த் கிஷோரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரிவினுடைய பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கூடிய ஆதவ் அர்ஜுன், அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகிய 4 பேர் இந்த சந்திப்புல இடம்பெற்றிருக்கிறாங்க. நேற்று 2.5 மணி நேரம் விஜயை சந்தித்து பேசிய பின்பு இந்த பனையூரில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் இல்லத்துல பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுன், ஜான் ஆரோக்கியசாமி ஆகிய 3 மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. அதன் பின்புதான் இன்று 2வது நாளாகவும் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்கிறது. நேற்று விஜயை சந்தித்து பேசிய போது 2 ஆய்வறிக்கைகளை பிரசாந்த் கிஷோர் விஜய் கிட்டம் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்துல ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் தற்போது நிலை வரக்கூடிய அரசியல் சூழல் குறித்து ஒரு ஆய்வறிக்கை, இன்னொரு ஆய்வறிக்கை தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பின்பு சமூக வலைதளத்துல கட்சியினுடைய பிம்பம் என்னவா இருக்கு, களத்துல என்னவா இருக்கு என்பது குறித்தான 2 தனிப்பட்ட 2 வித்தியாசமான ஆய்வறிக்கைகள் தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார். அதன் பின்புதான் நேற்று இரவு ஆதவ் அர்ஜுன், ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர் ஆகிய 3 மட்டுமே அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது குறித்தான ஒரு 3 மணி நேரம் ஆலோசனை செய்தாங்க. இந்த நிலையில தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்துக்குரிய வாக்கு சதவீதம் எந்த அளவில் இருக்கிறது என்பது குறித்து பிரசாந்த் கிஷோர் தரப்பில் எடுக்கப்பட்ட ஆய்வறிக்கைகள் தொடர்பாக தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தை சந்தித்து பிரசாந்த் கிஷோரை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த அறிக்கையும் பிரசாந்த் கிஷோர் சொல்லக்கூடிய இந்த வாக்கு சதவீதம் குறித்தான அறிக்கையும் எடுத்து சென்று பொதுச் செயலாளர் ஆனந்த் விஜயிடம் வழங்குவார் அப்படின்றத நமக்கு கிடைக்கிறது. அந்த ஆய்வறிக்கைகள் தொடர்பாக, இந்த வாக்கு சதவீதம் தொடர்பாக பிரசாந்த் கிஷோர் தரப்புல அதே போன்று அவருக்கு தெரிந்த அரசியல் வியூக வகுப்பாளர்கள் எடுத்த ஆய்வு அறிக்கைகள் தொடர்பாக தான் தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்று வருவதாக நமக்கு முதற்கட்டமா தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு தேர்தல் வியூகம் அமைத்து கொடுக்கறதுக்கு பிரசாந்த் கிஷோரோடு தாவேக தலைவர் விஜய் ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. ஆனா வெளியில கேட்கும்போது இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்ற அடிப்படையில தான் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லி வருகிறார்கள். அப்படி ஏதேனும் ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறதா? சோர்சஸ் என்ன சொல்கிறது சந்தானம்? இல்லை, நிச்சயமாக தமிழக வெற்றி கழகமும் பிரசாந்த் கிஷோரும் தற்போது வரை எந்த ஒரு ஒப்பந்தமும் செய்யலை. நேற்று நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நபர்களுக்கிடையே நம்ம பேசும்போது பிரசாந்த் கிஷோர் 2021 அப்புறமே தன் நடத்திய இந்த தேர்தல் வியூக பணிகளிலிருந்து ஒட்டுமொத்தமாக விலகுவதாக அறிவித்து விலகியிருந்தார். தற்போது அவரே ஒரு தேர்தலை நோக்கி இருக்கிறார். பீகாரில் அவருடைய கட்சி இன்னும் செப்டம்பர் மாதம் இறுதியில் வரக்கூடிய தேர்தலில் 243 தொகுதிகளில் போட்டியிட இருக்கு. எனவே அவர் நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்தோட எந்த ஒரு ஒப்பந்தமும் போட போறதும் இல்லை அப்படின்றதான் நேற்று அந்த ஆலோசனையில் பங்கேற்ற நபர்களிடம் பேசும்போது நமக்கு கிடைச்ச தகவலா இருக்கு. இருப்பினும் ஆதவ் அர்ஜுன், பிரசாந்த் கிஷோர் இடையே ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்கு. அந்த உறவின் அடிப்படையில தான் பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்திச்சிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் விஜயை இப்போது சந்திக்கல. மாநாட்டுக்கு முன்பா விஜய் ஆதவ் அர்ஜுன் கட்சியில் இணைறதுக்கு முன்னாடியே விஜய் சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருந்ததாகவும் அப்போது அந்த சந்திப்பு நடைபெறல. இப்போ ஆதவ் அர்ஜுன் கட்சியில் சேர்ந்திருக்காரு. ஆதவ் அர்ஜுனுக்கு பிரசாந்த் கிஷோர் நெருக்கமா இருக்கிறதுனால இந்த சந்திப்பு இப்ப நடத்த திட்டமிட்டு அது தொடர்பாக தான் ஒரு 2 ஆலோசனையா நடக்குது. பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய தரப்புல 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக பணியாற்றிய அனுபவம், தற்போது அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் எடுத்த ஆய்வறிக்கைகள் எல்லாத்தையும் விஜயை சந்திச்சு பேசும்போது வழங்குறாங்க. நம்ம கிட்ட பேசும்போது எந்த ஒரு ஒப்பந்தமும் போடுவதற்கான சூழலும் இல்லை, வாய்ப்பும் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனோட வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் நிறுவனமும்
தாவேக்காக பணியாற்ற இருக்காங்க. அதோடைய பணியிலும் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாக இருக்கும் அப்படி தெரிவிருக்காங்க. எனவே இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலும் கூட ஒரு அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. தளபதி சந்தானம், நீங்க கூறியதுபடி இப்ப 2021 திமுக ஆட்சி அமைவதற்கு முன்பாக பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்காக வியூகங்கள் வகுத்து கொடுப்பதாகட்டும், அதெல்லாம் நமக்கு தெரிந்த விடயம். இப்போ தாவேக பொதுச் செயலர் ஆனந்த், தாவேக தலைவர் விஜய் ஆகியோரை பிரசாந்த் கிஷோர் சந்திச்சிருக்கிறாரு. வேறு யாரேனும் முக்கிய அரசியல் தலைவர்களை அவர் தமிழகம் வந்த இந்த முறை சந்திக்கிறாரா பிரசாந்த் கிஷோர், அல்லது சந்தித்திருக்கிறாரா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார் என்பதாகவெல்லாம் ஒரு செய்தி உலா வருகிறது. அது தொடர்பான விவரம் ஏதேனும் இருக்கா? நேற்று மாலை 5:15 மணிக்கு 5:25 மணிக்கு விஜய் வீட்டிலிருந்து கிளம்பி நேற்று மாலையிலிருந்து பிரசாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுனுடைய இல்லத்தில் தான் இருக்காரு. சாரி, இது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நம்ம பேசும்போதும் நேற்றிலிருந்து தொடர்ந்து அவரை இது பண்ணி கண்காணிச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து நம்மளுடைய சோர்சஸ் கிட்ட பேசும்போது யாரையுமே வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து நேரடியாக நேற்றுலேருந்து சந்திக்கல. விஜயை சந்திச்ச பிறகு இந்த வீட்டிலே தான் இருக்காரு. அதன் பின்பு நேற்று இரவு 11 மணி வரைக்கும் ஆதவ், ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர் மூவரும் இந்த வீட்டில் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அதன் பின்பு இன்று காலை ஜான் ஆரோக்கியசாமி பொதுச் செயலாளர் தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. மற்ற யாரையுமே அவர் இப்போ வரைக்கும் சந்திக்கல அப்படின்றதான், நேரடியாக அவர் சந்திக்கல அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கிடைத்திருக்க தகவலாக இருக்குது. தொலைபேசி வாயிலாக பேசியிருக்க வாய்ப்பு இருக்கானா, நிச்சயமாக அவர் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியோட பேசியிருக்காரு. 2021 திமுகவில் அவர் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதிமுகவை சந்தித்து பேசியிருந்தார், கமல்கிட்ட பேசியிருந்தார். எனவே அவர் நிறைய அரசியல் தலைவர் கூட தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நேரடியான சந்திப்பு வந்து நடைபெறலை அப்படின்றதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. தளபதி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சந்தானம். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.